ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 ரியல் தக் இன்சிடென்ட்ஸை தான் பார்க்க போறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங். ஆர் யூ ஓகே செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த லாக்டவுன்ல யூஸ்ஃபுல்லா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வீடியோ போடுற டைம் தவிர மிச்ச டைம்ல கொஞ்சம் சமையல் கத்துக்கலான்னு இருக்கேன். இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யங் ஜெனரேஷனோட பெரிய மோட்டிவேட்டர். நாளைய எதிர்காலமே இளைஞர் கையில தான் இருக்குன்னு சொன்னவர். அவர் வேற யாரும் இல்லைங்க, ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான். ராமேஸ்வரத்துல அக்டோபர் 15, 1931ல பிறந்தவர். ஸ்கூல் படிக்கும் போது வீட்டுல ஃபீஸ் கட்ட ரொம்பவும் கஷ்டப்படுறத பார்த்த இவரு ஸ்கூல் போற டைமை தவிர மிச்ச எல்லா டைம்லயும் நியூஸ் பேப்பர் போட வேலைக்கு போயிடுறாரு. சின்ன வயசுல இருந்தே ரிசர்ச் பண்றதுல அவருக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. செயின்ட் ஜோசப் காலேஜ்ல பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறாரு. அடுத்து சென்னை ஐஐடில ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஐஐடிலாம் படிச்சு முடிச்ச உடனே அவர் கூட படிச்ச எல்லாரும் பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா இவர் மட்டும் பைலட் ஆக அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறாரு. இவரோட பேர் அந்த லிஸ்ட்ல வருது. இருந்தும் கூட நெக்ஸ்ட் ரவுண்ட்ல இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, பைலட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சோர்ந்து போய் உட்காராம தொடர்ந்து முயற்சி பண்ணதால இஸ்ரோல வேலை கிடைக்குது. எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா, SLV-3 ப்ராஜெக்ட்கான டைரக்டர் ஆகிற அளவுக்கு வளர்ந்திருக்காரு. இஸ்ரோல ஜாயின் பண்ண உடனேயும் அவரால சாதிக்க முடியல. அப்பதான் இந்தியா சுதந்திரம் வாங்கின டைம். இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னா, ராக்கெட்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துட்டு போக கூட வண்டி இல்லாம மாட்டு வண்டியில வச்சுதான் எடுத்துட்டு போறாங்க. அத பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இவரை அவங்க கூட வேலைக்கு வந்துடு, இங்க இருந்து ஏன் கஷ்டப்படுறேன்னு கேக்குறாங்க. அவருக்கு ரிசர்ச் ஃபீல்ட்ல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால மறுபடியும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. கலாம் ஐயா SLV ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாரு. SLV ராக்கெட் ஏவப்பட்ட கொஞ்ச நேரத்திலே அது கடல்ல விழுந்துடுது. அத பார்த்து நிறைய பேர் இவரை கிண்டல் பண்றாங்க. அப்போ தலைவரா இருந்த சதீஷ் தவான், நீ ரெஸ்ட் எடுன்னு கலாம் சார் கிட்ட சொல்லிட்டு அவர் போயிட்டு வெளியே பேட்டி தராரு. பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் இவங்க கிட்ட கேக்குறாங்க, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் உங்களால லாஸ் ஆயிருக்கே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க. வேற யாரா இருந்தாலும் நான் அதுக்கு காரணம் இல்லன்னு ஒதுங்கி இருப்பாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு வருஷத்துல அந்த ராக்கெட்டை கண்டிப்பா வெற்றிகரமா செலுத்துவோம்னு சொல்றாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரே SLV ராக்கெட் வெற்றிகரமா விண்வெளிக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம, அவங்க ஒரு தப்பு பண்ணப்போ இவரை பேட்டி தர வேணாம்னு சொன்ன தலைவரே இப்ப இவரை பேட்டி தர சொல்றாரு. இந்தியாவுக்காக அவர் நிறைய பண்ணிருக்காரு. 2002ல பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது. அவரை ஆளுங்கட்சியில மட்டும் இல்லாம எதிர்கட்சியில கூட மனசார இவரை ஒத்துக்கிறாங்க. 5 வருஷத்துல இந்தியா எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி மாத்தணும்னு நினைச்சாரு. அது யங்ஸ்டர்ஸால மட்டும்தான் முடியும்னு நம்பினாரு. 5 வருஷத்துல 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸையாவது மீட் பண்ணி இந்தியாவோட வளர்ச்சியை பத்தி அவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினைச்சாரு. அந்த 5 வருஷத்துல பாதி நாள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணாரு. இந்தியால அதிகமான சேல்ஸ் ஆன புக்ஸ்ல இவர் எழுதின அக்னி சிறகுகள் புக்கும் ஒண்ணு. இவரோட புகழ் இந்தியால மட்டும் இல்லாம எல்லா கண்ட்ரீஸ்லயும் பரவி இருக்கு. எந்த அளவுக்கு இவர் மத்த கண்ட்ரில ஃபேமஸ்னா, ஒரு முறை May 16 இவர் சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்காரு. அந்த கண்ட்ரிக்கு இவர் வந்த நாளை சயின்ஸ் டேவா அனௌன்ஸ் பண்றாங்க. 29 செப்டம்பர் 2011ல நியூயார்க்ல இருக்க கென்னடி ஏர்போர்ட்க்கு போறாரு. அங்க இவரை தனியா செக் பண்ணணும்னு சொல்றாங்க. அமெரிக்காவோட ரூல்ஸ் படி முக்கியமான செலிபிரிட்டிஸ செக் பண்ண கூடாதுன்னு இருக்கு. அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்லன்னு சொல்லிட்டு செக் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவரு ஏர் இந்தியா பிளைட்ல ஏறிட்ட அப்புறம் தான் நடக்குது. அவரோட ஷர்ட்டையும் ஷூவையும் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப கூட அவரு டென்ஷன் ஆகாம தாராளமா செக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இந்தியால யாருக்குமே நவம்பர் 13, 2011 வரைக்கும் தெரியாது. அப்புறம் இத தெரிஞ்சுக்கிட்ட இந்தியன் கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட்க்கு தக்க பதில் அடி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே அமெரிக்கன் கவர்மெண்ட் பயந்து உடனே கலாம் சாருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதுல நாங்க பண்ணது தப்புன்னு அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் போட்டிருக்கு. அந்த ப்ராப்ளம் கலாம் சார் மன்னிச்சுடன் போட்ட லெட்டரால தான் முடிவுக்கு வந்துச்சு.
அப்துல் கலாம் ஐயா சயின்டிஸ்டா இருக்கிறத விட டீச்சரா ஒர்க் பண்ணும்போது தான் அவ்வளோ சந்தோஷப்படுவாரு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறது அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒன் டைம் அவர் சயின்டிஸ்டா இருந்தப்போ அவருக்கு கீழே ஒர்க் பண்ணவர் ஐயா கிட்ட வந்து 6 மணிக்கே வீட்டுக்கு போகணும்னு பர்மிஷன் கேக்குறாரு. கலாம் ஐயா எதுக்குன்னு கேக்குறாரு. என் பையனை இன்னைக்கு 6 மணிக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அப்துல் கலாம் சாரும் பர்மிஷன் கொடுத்துறாரு. ஆனா அவருக்கு வேலை நிறைய இருந்ததாலும் இன்ட்ரெஸ்ட்னாலும் 6 மணி ஆயிட்ட அப்புறம் கூட அவருக்கு ஞாபகம் வரல. 8 மணிக்கு தான் ஞாபகம் வருது அவரோட பையனை எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணது. உடனே அவரோட ஒர்க் எல்லாம் அப்படியே வச்சுட்டு என் பையன் என்ன திட்ட போறான்னு பயத்தோடயே வீட்டுக்கு போறாரு. இல்ல ஹைலைட்டே என்னன்னா வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு எங்க பையனு. நீங்க சொன்னதா சொல்லி அப்துல் கலாம் சார் தான் பையனை சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. I got broads in Atlanta. She's with the lean in the family. Credit cards and the scammers. Hitting the licks in the van. நம்மளோட போன வீடியோல நீங்க சின்ன வயசுல வீட்டுக்கு தெரியாம எதனா பண்ணி மாட்டிருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம். அதுல நிறைய பண்ணி இருக்கேன்னு 83%, அதெல்லாம் பண்ண மாட்டேன் பேசிக்கலி ஐ எம் ஏ குட் கைன்னு 17% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. விஸ்வநாத் கார்த்திக்ன்றவங்க நோ இது வரைக்கும் அப்படிலாம் பண்ணதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அஜித்ன்றவங்க ஹார்லிக்ஸ் திருடி சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கென்னடி பிரான்சிஸ்ன்றவங்க கடையில போயிட்டு சாக்லேட் திருடி சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. தேனி பாய்ஸ்ன்றவங்க பிஸ்கெட் திருடி மாட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பரத்ன்றவங்க பென்சில் திருடி மாட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சந்துரு மீம்ஸ்ன்றவங்க நேத்து 250 கிராம் பூஸ்ட் வாங்கிட்டு வந்தா இன்னைக்கே அது காலி ஆயிடும், அதெல்லாம் சின்ன வயசோட மெமரிஸ்னு சொல்லியிருக்காங்க. ரகுபதின்றவங்க அப்படிலாம் பண்ணதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கே ராஜேஷ்ன்றவங்க சின்ன வயசுல ஹார்லிக்ஸ் திருடி சாப்பிட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயந்த் பார்த்திபன்றவங்க சின்ன சின்ன கார்போமை எல்லாம் திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஷபு டிஎஸ்ன்றவங்க ஸ்கூல்ல இருந்து டஸ்டர் திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சபரி கேமிங்ன்றவங்க அண்ணாவோட போனை திருடி யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. டிக் விஜய் தேவ்ன்றவங்க சாப்பீஸ் திருடி டீச்சர் கிட்ட மாட்டி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி எடிட்ஸ்ன்றவங்க அப்படிலாம் பண்ணது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சின்சான் எஃப்எஃப்ன்றவங்க சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையும் திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. லெவல் A4 சரண்ன்றவங்க ஹார்லிக்ஸ் திருடி இருக்கேன் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதரன்றவங்க சின்ன வயசுல கொஸ்டின் பேப்பர் திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வேல்முருகன்றவங்க சின்ன வயசுல பொம்மை கார் திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப் நவுஸ்ன்றவங்க ஃப்ரெண்டோட ஃபவுண்டன் பென்னை நிறைய முறை திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் கிரியேஷன்றவங்க நான் சாக்லேட் திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. செல்வின் ராஜா செல்வின்றவங்க 500 ரூபாய் திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சர்வேஷ்ன்றவங்க பென்சில் ரப்பர் இதெல்லாம் திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கிரின்றவங்க ஸ்கூல்ல பெண்ணை நிறைய வாட்டி திருடி இருக்கேன், அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் ஆஃப் கேமிங்ன்றவங்க அப்படிலாம் பண்ணதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சூரிய பிரகாஷ்ன்றவங்க ஹார்லிக்ஸ் திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. யுவராஜன்றவங்க அவங்களோட சித்தப்பாவோட மொபைல் டேட்டாவை திருடி படத்தை டவுன்லோட் பண்ணிப்பாங்களாம். கலை செல்வம்ன்றவங்க எங்க வீட்டுல சிக்கன் செஞ்சா அது யாருக்குமே தெரியாம திருடி சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் நிகின்றவங்க நான் வீட்டுல காட்டாத கைவரிசையே இல்ல, பணம் உட்பட எல்லாத்தையுமே திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மாட்னா மரணன்றவங்க டெய்லியும் ஏதாச்சும் திருடி சாப்பிட்டு அடி வாங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.